ஓகே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிரிக்கெட் எஸ்கே. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட் உள்ள போயிடலாம். என்னன்னா இப்போ கிரிக்கெட் சூரியகுமார் அதை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க டீம் இந்தியா. ஸோ நம்ம ஸ்குவாட்லேயும் பார்த்தோம், அவர் நேம் பண்ணல. T20 வந்து ட்ராப் பண்ண வேண்டியது ஒரு தேவையான ஒரு மூவா ஃப்ரம் பிசிசிஐ. என்ன ஒரு தேர்ட் ப்ராசஸில் ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அயர்லாந்து கூட பேக் டு பேக் ஒயிட் வாஷ். இந்தியா வந்து ஒயிட் வாஷ் T20 வந்து லாஸ்ட்டாக இருப்பானாங்கன்னு ஞாபகமே இல்லை. அதுவும் அயர்லாந்து கூட. அயர்லாந்து இந்த ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட் கிரிக்கெட்லயே அயர்லாந்து ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச மேட்ச் இந்தியாவோட லாஸ்ட் மேட்ச் தான் ஜெயிச்ச சீரீஸும் தான். நெவர் வான் அ சீரீஸ் அகைன்ஸ்ட் இந்தியா இன் த வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஸோ ஐ சே திஸ் இஸ் டியூ டு ஐபிஎல் ஃபிளாட் ட்ராக் பிச்சஸோட இதனால அது எல்லாம் அடிக்க போறவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிச்சர்ஸாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கண்டிஷன்ஸை வந்து செக் பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சது இந்த ஸ்குவாட்ல எனக்கு தெரில. இன்ஃபேக்ட் சஞ்சு தான் அந்த மாதிரி ஆடி இருக்கணும், கண்டிஷன்ஸை வந்து இது பண்ணி ஆடி இருக்கணும். பட் டிசாஸ்டர் சீரீஸ் வந்து சஞ்சுக்கு. ஓகே, ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து ஏன் ட்ராப் பண்ணணும்? மேபி சிவம் தூபே நீங்கள் டிசர்விங் நினைக்கும் போது, சிவம் தூபே இருக்கும் போது லைக் ஆல்சோ திலக் வர்மா இஸ் ஃபைன். பட் சிவம் தூபே தேவையா அந்த டீம்ல? சூரியகுமார் ஒன் மோர் லாங் ரன் கொடுத்துருக்கலாமே சூரியகுமார் யாதவ். நோடா இது சிவம் துபேவோட இஸ் பெட்டர் இந்தியன். எனக்கு கரெக்டா இருக்கு. எனக்கு இது வெள்ள போயிட்டு வருது. ஓகே, சரி நீ எடிட் பண்ணிக்கிறியா? எடிட் பண்ணி பார்த்துக்கோ. சரி ஓகே. ஸோ சிவம் துபேவோட ரெக்கார்ட் இஸ் பெட்டர் இந்த இந்தியன் ஜெர்சியில வந்து இட்ஸ் பெட்டர். அட்லீஸ்ட் வேர் மினிமமா வந்து அடிச்சிருவாரு. ஓகே, கையை டிராப் பண்ணதுக்கான ரீசன் நான் சொல்றேன். கேப்டன் இஸ் வெரி குட், பட் த ப்ராப்ளம் இஸ் பேட்டிங் வந்து லாஸ்ட் 2 years வந்து இஸ் அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த இந்தியன் ஜெர்சி. ஓகே, சூரியகுமார் வந்து ஆஃப்டர் IPL 2025 இஸ் ரெக்கார்ட் இன் பேட்டிங் இஸ் வெரி லோ. ஓகே, இந்தியன் ஜெர்சிக்கு. ஸோ அதனால பட் கேப்டன்சி சூப்பர். ஸோ அதனாலதான் தே வாண்டட் சேஞ்ச். ஸோ அதனால கையை டிராப், ஏன்னா உன்னால யாருமே டிராப் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அங்கேருந்து. ஓகே, கையை டிராப், ஏன்னா வந்து பெரிய கேப்டனா அந்த போட்டாங்க ஸ்ரேயஸ் ஐயர். பட் அவராலுமே வந்து இப்போ ஐபிஎல்க்கு முடிஞ்ச உடனே வந்து அந்த கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆக முடியல அவராலுமே. வந்து அவருக்கு நிறைய லூஸ் ஷாட்ஸ் ஆகி அவுட் ஆனாரு. அந்த மாதிரி இருக்கும்போது சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் தெரியும் கன்சர்னா இருக்கு. பட் ஸ்டில் இஃப் ஐ வாஸ் செலக்டர்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு லாங் ரன் கொடுத்துருப்பேன். ஸ்கை மாதிரி பேட்ஸ்மேன் வந்து ஒன் கேம் வில் சேஞ்ச் த மேட்ச். I would say it's a good change தான். எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி ஓகே ஃபைன், பட் இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் ஐயர் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருந்த பிளேயர்ஸே வந்து கேப்டன்சி கொடுத்துருக்கலாமோ விச் ஐ ஃபீல். ஓகே, ஆல்ரெடி வேர்ல்ட் கப்ல இருந்து சஞ்சு சாம்சன் would be a perfect ஐடியல் கேப்டன். பட் ஸ்ரேயஸ் ஐயரோட IPL ரெக்கார்டு வந்து சூப்பரா இருக்கிறதுனால வந்து பேபி தே ஃபெல்ட் லைக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்திருக்கும் போல. That's fine for me. Shreyas Iyer as a captain is fine. But ஒரு பிளேயர் வந்து 3 வருஷம் இந்தியாவுக்கு ஆடாம ஸ்ட்ரெயிட்டா வாக் இன் பண்ணி கேப்டனா ஆகுறது ஓகே. ஐ ஒன்ட் சே தட்ஸ் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் த ப்ராப்ளம் இஸ் அடாப்ட் ஆகிற டைம் இருக்கா அதுக்குள்ள ஒரு கேப்டனா? ஓகே, அது தெரியல எனக்கு. I need to watch one more series of how Shreyas Iyer works as captain. July 1st இங்கிலாந்து இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து ஒரு குரூஷியலான T20 சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த சீரீஸோட ப்ரிவியூக்குள்ளே போயிடலாமா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸாக இருக்கும். ஸோ நிறையா மெயின் பிளேயர்ஸ் வந்து அதில் ஆட போகிறாங்க. ஸோ அந்த சீரீஸோட ஸ்குவாடுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ
அண்ட் ஒன் மோர் திங், இதுல இருந்து குட் பாசிட்டிவ் என்னன்னா வந்து பிரின்ஸ் யாதவ் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். பிரின்ஸ் யாதவ். அண்ட் தென் ஒரு மேட்ச் அப்படியே சூர்யாவன்ஷிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ, எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா சஞ்சு வந்து லாஸ்ட் மேட்ச் டக்கு, சரி 5 ரன்ஸ், இந்த மேட்ச் டக்கு. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் யா, டூ இயர்லி டு ஜட்ஜ். ஸோ அதான் இப்போ வந்து இங்கிலாண்டோட சீரீஸில் தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் என்ன மாதிரி வந்து கால் மேக் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ ஸ்குவாடுக்குள்ளே போயிடலாம். இந்தியா ஸ்குவாடோட ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன், ஸோ திலக் வர்மா as வைஸ் கேப்டன், ரவி பிஷ்னாய், சிராஜ், ஹர்ஷித் ராணா, பிரின்ஸ் யாதவ், சுந்தர், இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, சிவம் தூபே, வருண் சக்கரவர்த்தி, பிரின்ஸ் யாதவ், சூர்யவன்ஷி. பிரின்ஸ் யாதவ் அண்ட் சூர்யவன்ஷி. ஓகே, நிதிஷ் குமார் ரெட்டி அண்ட் அக்ஷர் பட்டேல். ஒன் செகண்ட். மேபி என்ன ப்ராப்ளமா இருக்கும் பட் ஆனால் எல்லாமே சேவ் ஆயிருக்கு. அந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூ இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் சேவ் ஆகுது, அது நான் சேவ் ஆகிட்டு தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே பேசணும். ஸோ அதான் இப்போ இந்தியா ஸ்குவாடை வந்து நான் படிச்சுட்டேன். ஸோ அந்த ஸ்குவாடில் வந்து எதுவும் பெருசாக சேஞ்சஸ் இருக்க மாதிரிலாம் தெரியல. அவங்க அதே பழைய ஸ்குவாடோட தான் ஸ்டிக் ஆகிருக்காங்க. எனி சேஞ்சஸ் ஃப்ரம் தி அயர்லாந்து ஸ்குவாட்? இங்கிலாந்து வந்து ஒரே ஒரு நியூ ஒரு ஃபேஸை பண்ணது. நோ இந்தியால எனி சேஞ்சஸ் ஃப்ரம் தி அயர்லாந்து ஸ்குவாட்? பெருசா இல்லை. ஒரு சேஞ்ச் இருக்கா? ரவி பிஷ்னாய் இன்ஸ்டெட் ஆஃப் சாரி காய்ஸ், நான் அயர்லாந்து சீரீஸ் நான் வந்து பார்க்கல. பிகாஸ் விராட் கோலி ஆடாதனால நான் எதுவுமே பார்க்கல. அதுதான் நான் வந்து ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு இந்த இன்னொரு பிளேயர் யாருன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டி இதில் இருக்காரு, நேம் பண்ணியிருக்காங்க. வேற யாருன்னு தெரியல. பிரின்ஸ் யாதவ் இல்லை. ஆமாம், பிரின்ஸ் யாதவ் மிஸ்ஸஸ் அவுட் ஐ திங்க். ஆமாம், பிரின்ஸ் யாதவ் மிஸ்ஸஸ் அவுட். யாருக்கு பதிலா? பிரின்ஸ் யாதவ் மிஸ்ஸஸ் அவுட், ரவி பிஷ்னாய் ரீப்ளேசஸ் பிரின்ஸ் யாதவ். Actually, it's not a chance. Maybe harsh call, maybe. Not a good decision, I guess. ஏன்னா பிரின்ஸ் யாதவ் is in a league of his own, sir. Yes, பட் ஆனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் சூரியவன்ஷி அங்கே வந்து வெளியே தான் உட்காந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருமே கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சூரியவன்ஷி ஓகே, ஓகே. பட் பிரின்ஸ் யாதவ் வந்து as a பவுலரா நீ கிரெடிட் கொடுத்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் கேம்ல வந்து பவுலரா வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகிறது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு போயிடலாம். ஹாரி புரூக் as கேப்டன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், டாம் பேண்டன், ஜாக்கோப் பெத்தல், வில் ஜாக்ஸ், ஜார்டன் காக்ஸ், ஜாஸ் பட்லர், வில் ஜாக்ஸ், அடில் ரஷீத், ஜோஷ் டங், லியூகுட், நாட் மார்க்குட், லியூகுட் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர். அவரும் நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்தியாவோட, நமக்கு நல்லா பார்த்துருக்கோம். T10லேயே போட்டு அவரை பொழப்பாங்க, பார்க்கலாம். இந்த சீசன் வந்து கொஞ்சம் லியூகுட் இருக்காரு. ஜேமி ஓட்டர் தான் நேம், அவருக்கு பேர் ஜேம்ஸ் கோல்ஸ் அப்படின்னு ஒரு புது பிளேயர் இருந்திருக்காரு. ஜேம்ஸ் கோல்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங். ஜேம்ஸ் கோல்ஸ் நல்ல பிளேயரா, வாட்ச் அவுட் பண்ண. ஜேம்ஸ் கோல்ஸ் வந்து இப்போ நான் இந்த வீடியோல சொல்றேன், ஜேம்ஸ் கோல்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் எனக்கு பார்க்க முடியாது. மாறனாடி கொடுப்பாங்க. ஸோ எஸ், பட் ஆனால் எனக்கு இவங்க பேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வீக்காக தான் இருக்குன்னு ஸ்டில் எனக்கு ஒரு தோணுது. பேஸ் டிபார்ட்மெண்ட் ஏன் உனக்கு லூக் குட்டு, உனக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், ஜார்டன் காக்ஸ்,
Okay, I feel that Jordan Cox will be an exciting player to watch out for in my point of view. நான் அவர் வந்து ஆல்ரெடி இப்போ டெஸ்ட்டும் நல்லா ஆடினார் ரீசெண்டாக. விராட் கோலிலாம் போய் மீட் பண்ணார் லண்டனில், ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக இருக்கும். மேபி இந்த T20ல அவர் வந்து இட்ஸ் டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அப்படின்னு எனக்கு தோணுது. I feel Begin I feel Will Jacks over Jordan Cox தான். Yeah, if he is in the side 11s-னா நான் கண்டிப்பாக ஐ வாட்ச் அவுட் ஃபார் ஜார்டன் காக்ஸ். பாப்போம். அண்ட் ஆல்சோ ஹாரி ப்ரூக்கோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சீரீஸ்ல. ஸோ 5 மேட்ச் மறக்காதீங்க. Harry Brook as a middle order batsman or Harry Brook as a opener? Whom do you prefer? அப்சல்யூட்லி மிடில் ஆர்டர். ஏன்னா ஓப்பனிங்ல அவர் நியூ பால்லாம் பெருசாக ஆடி பார்த்துருக்கேன். மிடில் ஆர்டர்லேயே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அவர் ஓப்பனிங் போனான்னா ஃபில் சால்ட் இஸ் மை ஓப்பனர். ஃபில் சால்ட் அண்ட் ஜாக்கோ பெத்தல் மேபி ஆர் someone like Will Jackson கூட ஒன் டவுன் ட்ரை பண்ணலாம் if you want. I don't. One down is sure and sure Josh Butler. ஜாஸ் பட்லர் ஓப்பன் பண்ணிடுவேன். ஜாஸ் பட்லர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு அடி பவர் பிளேல உரிச்சு எடுத்துரு. எனக்கு 70 ரன் 60 ரன் வேணும், அவ்வளவுதான் 6 ஓவர்ல. Phil Salt and Jacob Bethel சூப்பர் தான்டா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான். ஜேக்கப் பெத்தலோட ரீசன்ட் ஃபார்ம் நீ பார்த்தோன்னா ஓகே, நீ சொல்றது பாயிண்ட் வந்து பட்லர் ஆடிட்டு அப்ப நீ பெத்தல் டிராப் தான் பண்ணும். பட் ஆனால் இங்கிலீஷ் கண்டிஷன்ல பெத்தல் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வச்சு ஓப்பன் பண்றது கொஞ்சம் மேபி நல்ல மூவ். ஏன்னா இந்தியாக்கு அகேன்ஸ்ட் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு பெத்தல். லாஸ்டா அந்த வேர்ல்ட் கப்ல பும்ராவையும் போட்டு அடிச்சாரு. பெத்தலோட நாக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பட் இது வந்து எங்க இங்கிலாந்துல நடக்குது? எஸ், இங்கிலாந்து ரிவர் சைடு, ரிவர் கிரவுண்ட் வென்யூ. எத்தனை மேட்ச் இது? 5 மேட்ச் சீரிஸ். ஸோ எஸ், 5 மேட்ச்மே வந்து அவங்க இங்கிலாந்துல. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு நல்ல கான்டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேமி ஓட்டன் இல்ல. I don't know why Jamie Orton missed out because he deserved a place. IPL சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. IPL மேபி இன்ஜூரியா? கரெக்ட், இன்ஜூரினால மேபி இருக்கும். இல்ல, I think still he hasn't recovered from the injury. Okay. That will be some point. So yes, இங்கிலாந்து கொஞ்சம் நல்லா இருக்காங்க சைட் பார்க்கறதுக்கு. பட் ஆனால் எனக்கு இந்தியாவில் என்ன ஒரே ஒரு இதுனா, இந்தியா வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அண்ட் தென் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு மிஸ்டி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி. இந்த ஸ்குவாடா? யா, வருண் சக்கரவர்த்தி இருக்காரு. T20ல அவர் இல்லாம இவங்க ஆட மாட்டாங்க இந்தியன் டீம். ஏய், அயர்லாந்து ஸ்குவாட்ல இல்லடா, அதனால தான் கேட்டேன் உன்னை. So yes, ஆமா, we missed, sorry guys, we missed out வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி, ரவி கிருஷ்ணா ரெண்டு பேருமே இருக்காங்க. So yes, ரெண்டு பேருமே இருக்காங்க. ஆக்சுவலி ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, தென் பிரின்ஸ் யாதவ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அவருமே இருக்காரு. அப்ப சிராஜ் இல்ல கிருஷ்ணா ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர டிராப் பண்ணிருக்காங்க. எஸ், சிராஜும் இருக்காரு, பிரசித் கிருஷ்ணா டிராப். Hey, good change. Okay, I'll agree. Fairly agree on this change. I think நானா இருந்தா ஃபர்ஸ்ட் சிராஜ் ட்ரை பண்ணுவேன். பிரின்ஸ் யாதவ் ஒரு பேக்கப்பா தான் நான் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸா பார்க்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு அர்ஷதீப் நான் டிராப் பண்ணிட்டு பிரின்ஸ் யாதவ் ஆட வைப்பேன் நான். அர்ஷதீப் அவருக்கு ஃபார்ம், அவருக்கு ஐ திங்க் he needs some rest. Yeah, exactly. ஏன்னா மனுஷன் பயங்கர ஃபட்டிக்டா. He's playing from the World Cup ல இருந்து ப்ளே பண்றான்டா. World Cup, IPL, பும்ரா மாதிரியே கட்டிக்கு. பும்ரா கொடுக்க வேண்டிய டவுட் ஹியர். இந்த மாதிரி ஃபட்டிகா ஒரு பிளேயரை கண்டினியூஸா ஆட வைக்கிறீங்க. பட் யூ நோ புவனேஸ்வர் குமார் இஸ் ஆன் தி அதர் சைட். T20 legend is coming up from his brilliant form in IPL, leading wicket taker for RCB. So அந்த மாதிரி இருக்க டைம்ல கூட நீங்க புவி we know like இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல சூப்பரா ஸ்விங் பண்ணுவாங்க. எனக்கு நீ சொல்ற everything is valid, but as a from a factor's point of view, அவங்க வந்து they are making ready for the 2028 World Cup, I guess. Okay, am I right? 2020 World Cup காக first squad வந்து ரெடி பண்ண பாக்குறாங்க. ஓகே, ஸோ அதனால மேபி ஒரு ப்ரொலாங்ட் விஷனுக்காக வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எடுக்கிறாங்களோ, யங்ஸ்டர்ஸ் வச்சு போறாங்களோ. ஐ ஒன்ட் சே புவனேஸ்வர். இப்ப நீ 2027 வேர்ல்ட் கப் ஓடிஐ வேர்ல்ட் கப் நீ புவனேஸ்வர் கொடுத்தனா ஓகே, எனக்கு அக்ரி, வெல் டிசர்வ்டு, ஓகேவா? ஏன்னா பட் எனக்கு இன்னும் ஃபிட்னஸ் இன்னும் கன்சர்ன் தான். புவியோட ஃபிட்னஸ் எனக்கு இன்னும் கன்சர்ன் தான். ஓகே, ஏன்னா T20 எனக்கு தெரிஞ்சு IPL தவிர வேற ஏதாச்சும் லீக் ஆடுறாரா? ரஞ்சி, துலீப்,
சோ இதே நீ குர்னால் பாண்டியா சொல்றியா? டெஃபினட் அக்ரி. குர்னால் பாண்டியா அக்ஷர் பட்டேல் அக்ஷர் பட்டேலோட பிளேஸ்ல இவர் கண்டிப்பா சான்ஸே இல்லை அவ்வளோ. ஏய், அக்ஷர் பட்டேலை விட பெட்டரா என்ன பொறுத்த வரைக்கும்? அக்ஷர் பட்டேல் வந்து குர்னால் பாண்டியா வே பெட்டர். என்ன வேரியேஷன் தான் அவனுக்கு? ஏய், மீடியம் பேஸ் போலரா. எல்லாருமே எல்லா வேரியேஷனும் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏய், எனக்கு 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 தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு எந்த ஸ்பின்னரும் வந்து பவுன்சர் போட்டு நான் பார்த்தது இல்லப்பா. ஓகே, திடீர்னு ஒரு பவுன்சர், திடீர்னு ஒரு சைடு ஆகும், திடீர்னு ஒரு நக்கிள் பால். ஜிம்பாப்வேல சிக்கந்தர் ராஜான்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர், ஓகே தெரியுமா? அதே மாதிரி ஸ்கில் செட் இருக்கிறதான் குர்னால் பாண்டியா. பட் இஸ் வெரி அண்டர்ரேட்டட். வி ஷுட் ஆக்சுவலி இப்போ வேற ஏதாவது கண்ட்ரில இருந்திருந்தாருன்னா குர்னால் பாண்டியா கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிருக்கும். வேற ஏதாவது டீம் கண்டிப்பா சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. லைக் இட் இஸ் இந்தியன் டீம்னால தான் இது இருக்கும். இவ்வளோ எனக்கு இன்னொன்னு ஆர்சிபி பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. ஏன்னா தே ஹேவ் அ சான்ஸ் ஆன் தி மெகா ஆப்ஷன்ல வந்து தே ஹேட் அ சான்ஸ் டு ரீடைன் ஹிம் as an uncapped player. சோ அது ஒரு பெரிய ட்ரிக். அண்ட் ஆல்சோ புவனேஸ்வர் ரெண்டு பேரும் அன்கேப் பிளேயரா ரீடைன் பண்ணிக்கலாம். தே 48 crores ரீடைன் பண்ணிக்கலாம். செம்ம மூவ். ஃபார்ம் ஆஃப் தேர் லைஃப்ல இருக்காங்க. இன்னொன்னு என்னன்னு தெரியுமா? மும்பையோட வீழ்ச்சி வந்து குர்னால் பாண்டியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான். அவங்க இன்னும் அந்த ஸ்பாட் அவங்களால இன்னுமே ஃபீல் பண்ண முடியல. குர்னால் பாண்டியாவோட ஸ்பாட்டை அவ்வளவு பேலன்ஸ் கொடுத்தாரு அந்த ஸ்குவாட்ல. லைக் பொலார்ட், ஹார்திக் பாண்டியா இருக்கிற ஒரு சைட்ல வந்து இவர் நடுவில் போயிட்டு 2 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுக்க முடியும், டிஃபெண்ட் பண்ண முடியும், ரன் அடிக்க முடியும், ஃபீல்டிங் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி. இப்ப நீ பொலார்டு, ஹார்திக் பாண்டியா, குர்னால் பாண்டியா இன்னும் டவுன் 8, 9ல வந்து அடிச்சு கொடுப்பான் உனக்கு. பொலார்டு வந்து போயிட்டானா உனக்கு ஒர்க் ஆகல. பொலார்டு இல்லன்னா குர்னால் பாண்டியா தான் வச்சிருக்கணும் நீ. நானா இருந்தா கண்டிப்பா வந்து குர்னால் பாண்டியா எடுத்திருப்பேன். வாட் அ ஃபினிஷ் மேன். ஐபிஎல் எவ்வளவு மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாரு. இதுக்கு மேல எதுவும் சொல்றதுக்கு இல்ல. டேய், நீ இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் இது எல்எஸ்பி வர்சஸ் இது ஆர்சிபி மேட்ச், உனக்கு 4 டவுன். ஆண்டி பிளவர் வந்து உனக்கு கூட குர்னால் பாண்டியான்னு சொல்லிட்டு ஸ்டெபிலிட்டி பண்ணி அந்த மேட்ச் ஜெயிக்க வச்சாரு. கரெக்டா? எல்எஸ்சி மேட்ச் தானே? எல்எஸ்சி மேட்ச் 6 runs 5 runs லாஸ். லாஸ்ட்ல ஒரு பவுண்டரி ஷாட் புவனேஸ்வர் அடிக்க முடியல. லாஸ்ட் புவனேஸ்வர் அடிச்சு கொடுத்தாரு. அது மும்பை யா. ஸோ அந்த மேட்ச் நோவேர் மேட்ச் முடிஞ்சு நினைச்சிட்டாங்க எல்லாரும். பட் ஆனால் குர்னால் பாண்டியா அவர் இன்னிங்ஸ் சாலிடா எடுத்துட்டு போயிட்டு கோலியோட நின்றுட்டு பயங்கரமா ஆடினாங்க எல்லாரும். ஓகே, எனக்கு ஸ்பின்னர்னு சொல்ல. யா கம் ஆன். எஸ் गाइस, இந்த ஹாட் நியூஸ் அத விட்டுட்டோம். சோ ஓகே. சோ அக்ஷர் பட்டேல், யா குல்தீப் யாதவ் ட்ரேட் பண்ணிட்டாங்க. லக்னோல இருந்து ரிஷப் பண்ட தூக்கிட்டு வந்து திரும்ப முதல்ல எதுக்கு இந்த ட்ரேட் நான் செஞ்சுக்கலாமா? இல்ல, எனக்கு நீ பிராங்கா பேசு. டெல்லிக்கு பண்ட் தேவையா? ஏன் தேவைன்னு தெரியல எனக்கு. ஆல்ரெடி கேஎல் ராகுல் இருக்காரு, அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. இப்போ ரிஷப் பண்ட் இருக்காரு, அவரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. இப்போ யார் விக்கெட் கீப்பரா ஆடுவாங்க மெயினா? பாத்து போயிட்டாங்க. ஹலோ, இப்ப கேக்குதாடா? ஓகே. சோ இப்ப என்ன ப்ராப்ளம்னா, பண்ட் வந்து வந்ததுனால நீ பண்ட் ஆன்தான் வச்சிருக்கேன்டா. ஓகே ஃபைன். பண்ட் வந்து ஓப்பனிங் பண்ட் நீ எங்க ஆட வைப்ப? ஓப்பனிங் ஆட வைப்பியா இல்ல மிடில் ஆர்டர் ஆட வைப்பியா? ஒண்ணு. பண்ட் நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு குல்தீப் யாதவ் ட்ரேட் பண்ணி நீ பண்ட் எடுத்துட்டு வர, பண்ட் கேப்டன்சி கொடுப்பியா? ஆல்ரெடி அவர் பிரஷர்ல தான் வராரு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல. அங்க இருக்கிற பிரஷர் தாங்க முடியாம தான் டெல்லி பக்கம் வந்திருக்காரு. டெல்லியிலே வந்து இந்தப்பா கேப்டன்சி பண்ணு அப்படின்னா திரும்ப இன்னொன்னு டெல்லியில உனக்கு ஷூரிட்டியும் கிடையாது. 2 வருஷத்துக்கு தான் ஷூரிட்டி. அதுக்கப்புறம் 2 வருஷம் திருப்பி வந்து ஜெயமார் வந்துருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. யா, இது வந்து ஒரு டூ ஆர் டை தான். அன்லஸ் இப்ப அதுவே நீ எல்எஸ்சி பாரு, சூப்பர் பவுலிங், இந்தியன் பவுலிங், பெஸ்ட் இந்தியன் பவுலிங் இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல் என்ன பொறுத்த வரைக்கும். உனக்கு மோஷின் கான் ஃபிட்டா இருந்தா, மோஷின் கான், பிரின்ஸ் யாதவ், சமி, திக்வேஷ் ராத்தி, குல்தீப் யாதவ், உனக்கு இதுக்கு மேல என்னடா வேணும் பவுலிங்? குவாலிட்டி பவுலிங், நல்ல இந்தியன் கோர் செட்டா இருக்கு. இது மேல சூப்பர் பவுலிங், ஒரு ஆல்ரவுண்டர். இப்ப
ஒரு ஆல்ரவுண்டர் எவனாச்சும் பிரேஸ்வெல் மாதிரி எடுத்து போட்டாலும் முடிஞ்ச அவனுக்கு. எஸ். ஸோ எஸ், நல்ல பிளான் பை எல்எஸ்சி. பட் டிசி சைட்லேருந்து பார்க்கறதுக்கு ஒய் எதுக்கு இந்த மூவ் அப்படின்றாரு. ஆல்ரெடி எதுக்கு நான் பக்கெட்ல தண்ணி? அதான் எதுக்கு எல்லாம் இருக்கும்போது நீங்க ரெண்டு இந்தியன் ஆமா இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் தரல. இப்போ இவங்களே எடுத்து என்ன இத்தனைக்கும் அன்கே பிளேஸ் மாதவ் திவாரி, அகிப் டார்னாபி எல்லாம் நல்லா பண்றாங்க. அவங்களுக்கே இந்த சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. பட் ரிசர்வ் பண்ணிட்டு என்னன்னு தெரியல. பட் டெல்லி பாய் மாதிரி லைக் ஓவர் த இயர்ஸ் அந்த டீம் ஆடினால ஒரு எமோஷனில் பிக் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம். ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ் தெரியுமா, இப்ப பண்ட் ஓப்பனிங் ஆடினானா நிசங்கா வந்து டிராப், அதனால உனக்கு வந்து பெருசா ஒன்றும் பண்ணல அவர் எதுவுமே. நிசாங்கா வந்து அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு தவிர ரன்ஸ். என்ன ப்ராப்ளம் தெரியுமா, நிசாங்கா இருந்தா மில்லர் ஆட முடியாது. இப்ப நிசாங்கா மாதிரி ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல கூட மில்லர் டிராப் பண்ணாங்க, ஏன்னு தெரியல. அது ஏன்னு இப்ப வரைக்கும் புரியல. பஞ்சாப் மேட்ச் இல்ல, சாரி பஞ்சாப் மேட்ச்ல, அதுக்கு முன்னாடி மேட்ச் ஐ திங்க் சிஎஸ்கே, ஐ திங்க் சிஎஸ்கே கூட அவர் ஆடலன்னு தான் நினைக்கிறேன். ஆர்ஆர் மேட்ச்ல ஆனா தெரியல. ஓகே லீவ் இட். சிஎஸ்கே கூட ஒரு முக்கியமான. சோ கேளு, இப்ப மில்லர் ஆட முடியும், ஸ்டப்ஸ் ஆட முடியும், இன்ஜிடி ஆட முடியும், ஸ்டார்க் ஆட முடியும். சோ மேபி அந்த இஃப் பண்ட் ஓபன்ஸ்னா மட்டும் தான் இது பாசிபிலிட்டி. ஓகேவா, பண்ட் ஓப்பனிங் பண்ட். இப்ப எனக்கு கேஎல் ராகுலோட கதி என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கேஎல் ராகுல் விக்கெட் கீப் பண்ணுவாங்களா, யாரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவா? அது ஒண்ணு. ரெண்டு பேரும் ஆடிதான் லெவன்ஸ்ல, ராகுலும் ஆடணும், ரிஷப் பண்டும் ஆடணும். யாரு கீப்பிங் பண்ணுவான்னு தெரியல. பண்ட் கேப்டனா தான் பண்ட் தான் கீப்பிங்க, கேஎல் கேப்டனா இருந்தா கேஎல் தான் கீப்பிங்க. ஓகே, கேப்டன்சி யார் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க மாத்திடுவாங்க. அண்ட் இன்னொரு ஹாட் நியூஸ், ஆஷ் நான் சொன்னாரா, அது இல்ல. லைக் சிஎஸ்கே கோச், பவுலிங் கோச் இல்ல, உங்க கேப்டன் இல்ல இந்த சைடு. யார் ருத்ராஜ் எந்த கேப்டன்? உங்க கேப்டன்டா, ஐ மீன் உன் தம்பி கேப்டன். யாருப்பா அது? பாண்டியாடா, பாண்டியா இந்த சைடு இல்ல. அதெல்லாம் சான்ஸே இல்ல. சூரியகுமார் யாதவே விட முடியல மும்பையால. அவர் பயோல என்ன மும்பை மென்ஷன் பண்ணி தான் இருக்காரு. என்னதான் ரூமர்ஸ் சொன்னாலும் ஸ்கை வந்து ஸ்கை எனக்கு தெரிஞ்சு ரீடைன் பண்ணலாம். ஐ டோன்ட் திங்க். கேகேஆர், ஐ திங்க் ஆர்ஆர் மேபி. why not ஆர்ஆர்? ஆர்ஆர் தான் மோஸ்ட்லி நல்ல சான்ஸ் இருக்கு ஆர்ஆர். ஏன்னா ஆல்ரெடி ஜிடிஏ வந்து ஒரு கப்படிக்க வச்சாரு எதுவுமே இல்லாத டைம்ல. இப்போ ஆர்ஆர்லயும் எதுவுமே இல்லாத டைம்ல வந்து திரும்ப ஒரு ஆர்ஆர் தான் எனக்கு தெரிஞ்ச ஆர்ஆர் தான். பட் ஆர்ஆர் கிட்ட இருந்து எம்ஐ இஸ் எக்ஸ்பெக்டிங் ஜெய்ஸ்வால். ஆர்ஆர் ஜெய்ஸ்வால், ஓகே. ஜெய்ஸ்வால் ஒரு மும்பை பிளேயர், மும்பை பாண்ட். ஸோ and also they want the successor of ரோஹித் சர்மா. ஏன்னா ரோஹித் சர்மா உனக்கு எத்தனை வருஷம் ஆட போறான்னு தெரியல. ஸோ they want ஜெய்ஸ்வால் டு கம் அண்ட் ஸ்டெப் இன். ஏன்னா பட் என்ன ப்ராப்ளம் தெரியுமா, ஆல்ரெடி அவனுக்கு வந்து பராக்கும் கெய்க்வாடுக்கும் ப்ராப்ளம், பராக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஒரு சாலிட் ரீசனால தான் ஜெய்ஸ்வால் வர்ற மாதிரி இருக்கு. இங்க அதுக்கு மேல உனக்கு ஈகோ பேலன்ஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி சூரியகுமார், திலக் வர்மா, பும்ரா விட்டுரு. பும்ரா எனக்கு தெரிஞ்சு இதுல ஈகோ பாக்குற மாதிரி ஒன்றும் இல்லை. பும்ரா எனக்கு ஸ்கையும் திலக் வர்மாவும் தான் எனக்கு இப்போ கன்சர்ன். ஜெய்ஸ்வால் வந்தா யாரு கேப்டன்சி போகும்னு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு டவுட். ஸ்கை தான் பண்ணணும். எனக்கு ஸ்கை தான் 5 மேட்சஸ் ஒரு 4 மேட்சஸ் சூப்பரா வின் பண்ணாங்க. லைக் ஸ்கை மாத்தினதுக்கு அப்புறமே நல்ல மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு. ஆக்சுவலி ஐ ஃபீல் லைக் வெரி சேட் டு see சூரியகுமார். லைக் நோவேர் ஒரு கப்படிக்க வைக்கிறீங்க ஒரு டீம், ஒரு பிளேயரை உள்ள கொண்டு வந்து நீங்க தான் எங்க தெய்வம் குருன்ற மாதிரி வச்சு நடத்துறீங்க. ஒரே ஒரு செகண்ட்ல யாரா நீன்ற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான், வெளியே விட்டாங்க. அது ஒரு டாக்ஸ் போகுது. ஃப்ரம் சிஎஸ்கே வந்து they inquired LSG for ஷாபாஸ் அஹ்மத். இதே எப்ப நடந்தது? ஆமா, இந்த ட்ரேட் வந்து இப்போதைக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க எல்எஸ்ஜின்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஷாபாஸ் அஹ்மத் வந்து இதுக்கு மேல அங்க தேவையில்லை. ஏன்னா யூ காட் a quality spinner like குல்தீப் யாதவ். எனக்கு
மோர் ஆஃப் அ பெட்டர் பிளேயர் தென் பிரசாந்த் வீர் அந்த ரோலுக்கு. ஸோ ஐ திங்க் ஐ திங்க் வந்து பிரசாந்த் வீரை ட்ராப் பண்ண 14.2 crores ட்ராப் பண்ணிட்டு இந்த ட்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு ரூமர், எனக்கு கன்ஃபார்ம் இந்த ரூமர் தான், இது ரூமர் தான். சிஎஸ்கே கிவிங் ராகுல் சேர், டிசி கிவிங் அசுதோஷ் சர்மா. லெக் ஸ்பின்னர் ஃபார் பேட்ஸ்மேன். இது ஏன் வந்துச்சுன்னா, இந்த ட்ரேட் ரூமர் ஏன் வந்துச்சுன்னா, குல்தீப் யாதவ் போயிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு லெக் ஸ்பின்னர் தேவை, அவங்களுக்கு ஸ்பின்னர் தேவை, லெக் ஸ்பின்னர் விட ஸ்பின்னர் தேவை. ஆல்ரெடி அங்க அக்ஷர் பட்டேல், யுவராஜ் நிகாம் இருக்காங்க, இருந்தாலும் தே வாண்டட் ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ராகுல் சேகரை கொடுத்துட்டு அசுதோஷ் சர்மா வந்து சிஎஸ்கேக்கு ஒரு பினிஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது கன்ஃபார்ம் நடக்க சான்ஸே இல்லப்பா. நடந்தால் நல்லா இருக்கும். நடந்தா சிஎஸ்கேக்கு நல்லது கண்டிப்பா. ஏன்னா அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் ஃபினிஷர் எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்தியன் ஃபினிஷர் ரேரா. இப்ப ஹார்திக் பாண்டியா தான் எனக்கு தெரிஞ்சு இருந்த ஒரே இந்தியன் ஃபினிஷரு. அவரும் வந்து ரொம்ப இதுவா ஆயிட்டாரு. ஓகே, அக்ஷர் பட்டேல் ஃபினிஷர்லாம் சொல்ல மாட்டேன், தூபே மகம் எனக்கு தூபே நம்பிக்கையே கிடையாது. வேற யாரும் இந்தியன் ஃபினிஷர்? ரிங்கு வந்து இந்தியன் டீம்ல டிராப் பண்ணதே அது பெரிய ஒரு ரிங்கு. ஓகே, ரிங்கு ஐ ஃபீல் ஓகே. எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபினிஷர்னு பார்த்தா மேபி ஒய் நாட் திஸ் இந்த அண்டர்-19 பிளேயர்ஸ் ஆர் இந்த ரஞ்சி டிராஃபில நல்லா ஃபினிஷ் பண்ற பிளேயர்ஸ் ஆர் இந்த யூபி லீக், மத்திய பிரதேஷ் லீக், இந்த மாதிரி இந்த மத்திய பிரதேஷ்ல கூட நல்ல பிளேயர்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படிதான்ப்பா ஆசைப்பட்டு கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் வீரையும் கொண்டு வந்தோம். அந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அந்த ஆட்டோ ஓடல. அதுதான் நான் கொஞ்சம் எம்பி லீக் இதெல்லாம் பார்த்தேன், T20 லீக் இது பார்த்தேன், எம்பி லீகும் தெலுங்கானா T20 லீகும் பார்த்தேன் கொஞ்சம். ரீசெண்டா கூட என்ன மாதிரி ஃபார்ம்ல இருந்தாரு இந்த இதுல ஜேஎஸ்கே ஜூனியர் டிஎஸ்கே சூப்பர் கிங்ஸ் போட்டு டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் எம்எல்சிடா எல்லாத்தையும் பார்த்து எல்லா லீகும் பார்த்து நமக்கு வந்து செம்ம நான் மேட்ச் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 கேம் இன்ஜுரி. அதுக்கப்புறம் பார்த்தா 2 கேம் இன்ஜுரி, அது தெரியும்ல. அதுக்கப்புறம் 4th கேம் வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்காங்க டிஎஸ்கே. 6 மேட்ச்ல 3க்கு 3ன்னு சொல்லிட்டு பவுலிங் இல்ல, சோ அடி வாங்குறாங்க. சோ இதெல்லாம் பவுலிங் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? லாண்ட்ரே பர்கர் வந்து நல்லா தான் போட்டுட்டு இருந்தான் ஒரு மேட்ச், இன்னும் அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. நல்லா போடுறவங்களா ஏதோ ஆயிடுது. ஏண்டா ஆர்ஆருக்குலாம் நல்லா போட்டான்டா, ஏன்டா நமக்குன்னு எங்களுக்குன்னு வர்றப்பதான்டா இப்படி ஏதாவது பண்றாங்க. சிஎஸ்கே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல ஃபினிஷர் போனோம்னா அசுதோஷ் நல்ல ஆப்ஷன். அது இல்லாம மேபி இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருக்காரு இந்த 2 பிளேயர் சூப்பர் பிளேயர்ஸ், அந்த அந்த 3 டவுன்ல வந்து சூப்பரா ஆடுற பிளேயர்ஸ் 2 பேர் இருக்காங்க. இந்த சீசன் சூப்பரா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. அடுத்ததா வருவாங்க இந்த சூப்பர் ஃபினிஷர். 2 பேருமே இந்தியன் தான். அவங்க பேர் வந்து 2 பேருமே ஹைதராபாத் டீம் ஆடினாங்க. சூப்பராக பயங்கரமா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்று வந்து அதாவது நிதிஷ் குமார் ரெட்டிக்கு அடுத்த ஸ்பாட்ல வருவார். வரும்போதுலாம் சூப்பரா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஓகே, நீ அப்ப நெக்ஸ்ட் வீடியோல என்னது அனிகேத் வர்மா. அனிகேத் வர்மா நீ இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கியா? ஹைதராபாத்துக்கு அனிகேத் வர்மா சகில் அரோரா தானே சொல்ற? 2 பேர் தான் சூப்பரான அண்டர்ரேட்டட் பிளேயர்ஸ். அவங்க யூஸ் பண்ணி மேபி ட்ரை பண்ணலாம். சிஎஸ்கேவோட செட்டப்புக்குனா நல்லா இருக்கும். அனிகேத் வர்மா டெஃபினட்டா கொடுக்க சான்ஸ் இல்ல. சகில் அரோரா கூட ஓகே, அனிகேத் வர்மா கொடுக்க சான்ஸே கிடையாது. அவங்க எஸ்ஆர்எஸ் சூரிட்டி அனிகேத் வர்மா ஜிடில மேபி ஃபினிஷர்னு பெருசா யாரும் இல்ல ஜிடில, அதனால அவங்க ஸ்ட்ரகிள் ஆனாங்களே ஃபைனல். டிசில ஆஸ்தான ஃபினிஷர் டேவிட் மில்லரும் டிசி தானே சொல்ற? மில்லரை அசுதோஷே போதும்டா. பட் அவனுக்கு 10 இங்கிலிங் பண்ணாங்க. சமீர் இஸ்பிக்கும் இதுக்கும் நடுவில் அடிச்சிட்டு இருந்தாங்க. சமீர் இஸ்பி மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. சோ அதே பண்ணிருக்காங்க. ஒண்ணு ரிஸ்வி ஆடி இருக்கணும், இல்ல வந்து இப்ப இங்க வேற இப்ப நிதிஷ் ராணாவும் இருக்கான் வேற. இப்ப நல்ல ஃபார்ம்ல தான் நிதிஷ் ராணா. அவனை நீ ஆட வைக்க மாட்டேன் பண்ணிட்டு வந்ததுனால. அபிஷேக் பொறையில் நீ கடைசிக்கும் சான்ஸ் தரல. அவர் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு, அவருக்கு கொடுக்காம விட்டுட்டு பாதி. எனக்கு சத்தியமா புரியலப்பா நீங்க என்ன காமெடி பண்றாங்கன்னு.
சரி ஓகே, ஐ பிலீவ் இந்த ஆதா, அவ்வளவுதான். ஓகே, டெல்லி ஆக மொத்தம் கப் அடிக்கல இந்த வருஷமும். ஸோ அடுத்த வருஷம் யாருன்னு பார்க்கலாம். ஹேட்ரிக் ஆஃப் ட்ராஃபிஸ் ஆர்சிபிக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு இருக்கு, மேபி சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் மற்ற டீம்ஸையும் பொறுத்து இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். தம்பி அதுக்கு முதல்ல கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஏசலுட், இட்ஸ் ஓகே. ஏசலுட் வந்து வேர்ல்ட் கப் இருக்கு அடுத்த வருஷம், ஓடிஐ வேர்ல்ட் கப், அங்கே லாக் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ எஸ், பார்க்கலாம் வேர்ல்ட் கப் ஆர் ஐபிஎல். பட் ஆனால் ஏஸ்ரோடு வந்து சூப்பராகவே ஆர்சிபி மேனேஜ் நல்லாவே மெயின்டைன் பண்ணாங்க அந்த மாதிரி டைமில். ஹில்சால்ட்டுக்கும் அதே தான் ஆச்சு. ஏஸ்ரோடுமே நல்லா க்ரூஷியல் டைமில் வந்துட்டு ஆடினாங்க. இந்த டைம் ஏன்னா பக்காவான டஃபி வச்சிருந்தாங்க, டஃபி வச்சு ஓட்டினாங்கடா, நல்லாவே பண்ணாங்கடா. டஃபி வச்சு ரஷிக்தார் சலாம் நல்லா உனக்கு ஹிட் கொடுத்தான், அது நீ பார்க்கணும். ரஷிக்தார் வந்து நல்லா பண்ணிட்டான். சரி ஓகே, இதோட நாங்க கடையை சாத்துறோம். ஸோ என்ன கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரீசெண்டான போஸ்ட் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லா அப்டேட்ஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். கீப் வாட்சிங் கிரிக்கெட் சீரிஸ் கைஸ். டேக் கேர் கைஸ். குட் பை, குட் நைட்.